ஹாய் கைஸ், நீங்கள் வந்து 13 டிசம்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து காலேஜே போகிறதில்ல, உன்னை வந்து லீவ் போட்டு படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே படித்து நல்லா மார்க் வாங்கின டாப்பர்ஸே வந்து காலேஜ் வராமல் லீவ் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இருக்கு அவ்வளோ படிக்கிறதுக்கு. ஒன்றுமே படிக்காமல் எல்லாத்தையும் ஜஸ்ட் பாஸ் ஆகி தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்க நம்மளாம் எவ்வளோ படிக்கணும். அப்படி பார்த்தாலும் லீவ் போடல இன்னைக்கு. என்ன அப்படின்னா வந்து லீனியருக்கு வந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஸ்டின் தந்தாங்க. நான் எழுதி தந்துட்டு அதை சப்மிட் பண்ணுற வேண்டியே நேற்று வந்து அதாவது நேற்று டியூஸ்டே வந்து போய் என் ஃப்ரெண்டு கிட்ட தந்துட்டு நாளைக்கு சப்மிட் பண்ணிடுறேன், நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ திரும்பி நீங்கள் நைட்டு வந்து அதில் 6வது கொஸ்டின் ஒன்று இருக்குப்பா, அதை எழுதி கொண்டு நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க. இந்த அதுவும் ஒரு ஏர் கொஸ்டினா 2 சைடு, அந்த ஏர் கொஸ்டின் ஒரு கம்ப்ளீட் ஏர் கொஸ்டின் தான் வந்து அந்த சம் ஃபுல்லாமே அதை எழுதி அந்த ஒரே ஒரு ஏர் கொஸ்டினை மட்டும் பேக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட தந்துட்டு அதை மொத்தமாக அந்த 5ஓட சேர்த்து ஸ்டேபிள் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு. இன்றைக்கி வந்து 13 டிசம்பர் வந்து என் தம்பியோட பர்த்டே. இஸ் டேர்னிங் 16 ஐ திங்க். என்னை விட ஒரு 4 வருஷம் சின்ன பையன். 2004, அவன் 2008. ஸோ இன்றைக்கி வந்து அவன் 16. எனக்கு தெரில, எப்போவுமே இந்த ஏஜ் கேல்குலேட் பண்ணுறது எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் கரெக்டான ஏஜ் கேல்குலேட்டட். ஏன்னா லைக் சில பேர் சொல்கிற கான்செப்ட் வந்து பிறந்தனுமே ஒரு வயசு ஆன மாதிரி பேசுவாங்க. லைக் தம்பி உனக்கு 18 வந்து முடிஞ்சு 19 ஓடுது, இல்லை 19 அப்போ நீ 18 சொல்லணுமா 19 சொல்லணுமா, இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ அந்த எனக்கு வரல. 2008 அரௌண்ட் லைக் 2010 13 16 இயர்ஸ், அரௌண்ட் 16 இயர்ஸ் தான் பண்ணேன். எனக்கு 19 ஆச்சு. அப்போ அவனுக்கு வந்து 15 16 எனக்கு 19 முடிஞ்சு. அப்போ அவனுக்கு 15 முடிஞ்சு 16 ஆரம்பிக்குது. விடுங்க அடுத்து போவோம். என்னெல்லாம் டார்ச்சர் இன்னைக்கு வந்து நான் அவனை வந்து திட்டினா கூட நான் வில்லன் ஆயிடுவேன். இன்னைக்கு வீட்டில் என்ன வச்சு செஞ்சிருவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. ரொம்ப உஷாராக தான் இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து அவன் கூட செய்கையில தான் பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் செய்கையில தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது தப்பி தவறி ஏதாச்சும் திட்டேன், அவ்வளோதான், என்ன வச்சு செஞ்சிருவாங்க வீட்டில். ஏன்னா லைக் வீட்லேயே வந்து சின்ன பையன். ஸோ இப்போ 10th படிக்கிறான் பையன். என்னெல்லாம் 10th படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து ஃப்ரீ ஃபயர் அப்போயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருந்தேன். இப்போலாம் என்ன பண்ணுவேன்னா பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய், இதோ பின்னாடி தெரியுதுல, பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்பேன். ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுவேன். எண்ணங்கள் எப்பவுமே சரியாக இருக்கணும், ரைட்டாக. ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருப்பேன் பாத்ரூம் எடுத்துகிட்டு போய், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல். அந்த மாதிரி இப்போ வந்து என் தம்பிலாம் வந்து அப்படியே படுத்துட்டு எங்கள் அம்மா மேலே கால் போட்டு விளையாண்டுருக்கான் ஃப்ரீ ஃபயர். அவனுக்கு அந்த கம்ஃபர்ட் எனக்கு பார்த்தா நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், மம்மி நான்லாம் வந்து 10th விட்டீங்களா, நான்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரீயாக இருக்க விட்டீங்க அப்படின்னா, படா எப்போ பார்த்தாலும் இந்த சின்ன லூஸ் தானே பேசி வேற ஏதாச்சும் டைவர்ட் பண்ணி, நீ வந்து என்ன இது முடிச்சிட்டியா, எவ்வளோ செஞ்சு இப்போ இப்படியே ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து நேருக்கு நேர் கேட்டோன்னா வைங்களேன், நம்ம ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருப்போம், எங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல, இப்படியே சொல்லிவிட்டு நம்மளை அப்படியே வந்து டாபிக் மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து அந்த சின்ன பையனாக இருந்தால் அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் போல. அதெல்லாம் 10th ஸ்டார்டிங் படித்தேன். அது இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். நான் வந்து 10th வந்து கொரோனா ஃபஸ்ட்டில் தான் பாஸ் ஆகி வந்தேன். அதான் சொன்ன மாதிரி 10th வந்து நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன். ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க்கு. கிளாஸில் வந்து ஒரு 30 பேர் இருக்கோமா, 30 பேரா, லைக் ஒரு 40 பேர் இருந்தோம் கிளாஸில். அதில் ஒரு டாப் 20 இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஹாஃப் ஆஃப் தி கிளாஸை விட, அதுவும் அந்த 40 பேருமே எங்கள் ஸ்கூலால் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது 9th வந்து, இப்போ 9th படிச்சுட்டு இருக்கோம், 10th போகிறோன்னா வைங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9th நல்லா படிக்கிற டாப் 20 பாய்ஸ், டாப் 20 கேர்ள்ஸ்னு சொல்லி அவங்க ஒரு கிளாஸில் போட்டுருக்கோம். ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளே வந்து என்ன நீ என்னோட மார்க் அதிகமாக விட்டியா, உன்னோட மார்க், அப்போ அந்த லைக் காம்படிஷன் அதிகமானா நிறையா வந்து இப்படி ஸ்கூலுக்கு தானே பெருமை. ஸோ அந்த கான்செப்ட் எல்லோரும் நல்லா படிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து டீசெண்டாக வந்து டாப் 20 மெயின்டைன் அந்த மாதிரி தான் இருப்பேன். இவன்லாம் வந்து என்ன அவன் மார்க்கெட் வாங்குறாங்க எனக்கு தெரியறதில்ல. வந்தால் வருவான், நைட்டு தூங்குறவங்க. நான்லாம் வந்து காலைல 3 மணி 4 மணிலாம் வச்சு படித்தேன். இந்த தடியை வந்து 6 மணிக்கே தெரிவிக்க மாட்டேங்கிறான். அடுத்து நான் இன்னைக்கு நான் இந்த ஜிம்முக்குலாம் கிளம்புவேன்ல, 5 o'clock 4:30க்கெலாம் எழுந்துச்சு சமைச்சிட்டு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருப்பேன். படுத்து நல்லா விட்டதப்பா தூங்கிட்டு இருப்பான். எடுத்து டிக்கிலே ஒரு முடிச்சுட்டு இருப்பான், எந்திரா அப்படின்னு எந்திரிப்பான். அப்புறம் வந்து பெட்டை வச்சுட்டு அப்படியே பெட் மேலே உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நான் வந்து 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிப்பேனா, 5:30 மணிக்கு ஜிம்முக்கு கிளம்பும்போது அப்படியே புக்கு மூஞ்சி மேலே இருக்கும், பெட்ஷீட் ஃபுல்லாக போய் தூங்கிடுவான். ஸோ எப்பவுமே அந்த சின்ன பையனாக பிறந்தா வந்து அந்த கம்ஃபர்ட் இருக்கும் போல. நமக்கு தான் தெரியாமல் போச்சு நிறையா. அது தெரியாமல் பெரிய பையனாக ஃபஸ்ட்டு பையனாக வந்து பிறந்து நிறையா அடிகள் வாங்கி நிறையா அனுபவிச்சிட்டேன். ஸோ அதால் நீங்கள் வந்து அவனை என்ன பண்ணாலுமே இதை விட என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 5th 6th படிச்சிருந்தேன். எனக்கு கரெக்டாக தெரியல எந்த எப்போன்னு. இது ஒரு மெமரி, லைக் இன்னும் ஃப்ளாஷ்பேக் மெமரி வந்து கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் இருக்குது.
உட்காந்துருக்கும்போது எங்கள் அம்மா என்கிட்ட ஆப்வியஸாக வந்து ஃபோன் இருக்கு அந்த டைமில். அப்போது அந்த டைமில் வந்து மம்மி கிட்ட வந்து டச் ஃபோன் இருந்துச்சு, அம்மாவோட டச் ஃபோன் இருந்துச்சு. இந்த இன்ஃபினிக்ஸில் ஏதோ ஒரு இந்த குஜராத் லைன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சீசன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஃபினிக்ஸ் தான் வந்து இந்த டீம் ஸ்பான்சர்னு நினைக்கிறேன். முன்னாடி அந்த அந்த ஃபோனோட பாக்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து முன்னாடி அந்த குஜராத் லைன் லோகோ இருக்கும். ஸோ அந்த இன்ஃபினிக்ஸோட ஃபோன் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க அம்மா வந்து. அதில் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 GB டேட்டா ஃபார் 28 டேஸ். அப்போது ஜியோ வந்து தான் எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் கிடையாது. ரொம்ப லிமிட்டடான ஜிபி தான் இருக்கும். நான் உட்காந்துட்டு அப்போ வந்து வாட்ஸ்அப்பே வந்து பெரிய இது. யூடியூப்லாம் வந்து அப்பப்போ தான் பார்ப்போம், எங்கேயாச்சும் வந்து ஃப்ரீயாக கிடைக்குமோ அப்பப்போ தான் பார்ப்போம். வாட்ஸ்அப்பே வந்து பெரிய ஒரு லக்ஸரி. உட்காந்துட்டு நான் உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்குன்னு ஒரு அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கூல் கிளாஸ் குரூப்பில் இருக்குல்ல, அதில் போய் ஜாலியாக வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். இவன் என் தம்பி வந்து உட்காந்து பெட்டில் உட்காந்து இப்படி நான் பாட்டு சேட் பண்ணிட்டுருக்கேன். என் தம்பி வந்து எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் வந்துட்டு டே அதெல்லாம் முடியாத கிளம்புடா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன பண்ணா கோவம் வந்துடுச்சு. நான் ஒரு 2-3 வாட்டி கேட்டால் நானும் ஏதோ ரிப்ளை பண்ணி அவனுக்கு காண்டாகிற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிட்டான். அடி நல்லா அடி அடிச்சிட்டான். அப்புறம் என்ன அடிச்சுட்டு நான் ஏன்டா அப்படின்னு சொல்லி நான் தெரிக்கிறேன், அழுக ஆரம்பிச்சிட்டோம். அடி வாங்கினது நாடு, அழுகிறது அவன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, பாருங்க என்ன ஆச்சு அப்படின்னு. என்னைய நல்ல ஒரு அடி அடிச்சிட்டான். இங்கேயும் எங்கள் தலையில் அடிச்சிட்டான் நல்லா. முடிச்சு ஏன்டா அப்படின்னு சொல்லி டானே போட்டான். இது வரைக்கும் அண்ணான்னு தான் மோஸ்ட் ஆஃபியஸாக கூப்பிடுவான். ஆனால் அது ஏதோ நல்ல விஷயம் தான். ஊரில் என் ஃப்ரெண்ட்ஸோட தம்பிலாம் பார்த்தா பீப் வார்த்தைகள்லாம் அண்ணனை திட்டுறாங்க. ஆனால் என் தம்பி எவ்வளோ பரவாயில்ல, அண்ணன் தான் கூப்பிடுவான். மோஸ்ட்லி அண்ணன் தான் கூப்பிடுவான். ஏதாச்சும் அவனை டென்ஷன் ஆக்கிற மாதிரி பேசினா அப்போ பேட் வேர்டுக்கு போயிடுவான். ரொம்ப ப்ரோவோக்காகி வேறு மாதிரி போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சிட்டான். நல்லா அடி, நல்லா தலையில் இப்படி உட்காந்து இப்படி ஃபோன் வந்து இப்படி குமிஞ்சு பார்த்துட்டோமா, இங்கே அடிச்சிட்டான் இப்படி டக்குன்னு. என்னடா பண்ணுறேன் திரும்பி பார்க்குறோம், அழுக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் அம்மா வராங்க ஓடி வந்து. ஒரு விசாரணையுமே இல்லை, என்கொயரியே கிடையாது. இதுதான் நீங்கள் நோட் பண்ணும். யார் வந்து நிரபராதி, யார் வந்து குற்றவாளின்னு ஒரு என்கொயரியுமே கிடையாது. எனக்கு ஒரு அடி சட்டம் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க போல, சட்டத்தோட எனக்கு ஒன்று அடி. அவங்ககிட்ட அடி வாங்கி எங்கள் அம்மாட்டையும் அடி வாங்கி நான் எழுதிருக்கணும்டா, நீ ஏன்டா அழுத. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. லைக் தம்பி கூட இருக்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயம் உலகத்தையே கற்றுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால். பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேம் நடக்குதுலாம் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து டு பி வெரி ஃப்ராங்க் நிறையா நாள் என்னை வந்து பார்த்துப்பான். இப்போ வந்து எங்கள் அம்மா விட என்னை அவன் தான் வந்து நீ நல்லா பார்த்துட்ருக்கேன். என்ன அப்படின்னா லைக் சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கால் பண்ணி காலேஜ் லேட் ஆச்சுன்னா காலேஜுக்கு போய் கால் பண்ணி சொல்லுவேன், சோயா வந்து ஊற வச்சிடுறா, முட்டை ஊற்றுறான். வந்து அவனுக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னால் லைக் நல்லா சமைப்பான். ஸோ நான் கூப்பிட்டு சொன்னேன்னா எனக்கு முடியாது அப்படிலாம் எதுவும் சொன்னதே கிடையாது. சமைச்சு வச்சுருவான், நான் வந்து எடுத்து சாப்பிடுவேன். எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டாங்க கூட சொல்லுவாங்க, போட உனக்கு நல்லா இல்லை, டெய்லி உனக்கு வேணும்னா நீ செஞ்சு சமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் வெரி ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், ஆமாம் அவன் தான் சோறு சமைச்சது, அவன் தான் என்னை பார்த்துக்கிறான். நான் அண்ணன் இல்லை, அவன் தான் எனக்கு அண்ணன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வீட்டில். ஆனாலும் இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி அப்படின்னா அட்ராசிட்டிலாம் தாங்க முடியல. சரி ஓகே, லைக் ஆல்ரெடி ரொம்ப நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வாய் வேறு பேசு. இப்போ விட்டாங்க கூட இப்போ எவ்வளோ ஒரு நிமிஷம் இருக்குன்னா லைக் 9 மினிட்ஸ் கிட்ட ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ விட்டாங்க கூட நான் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட பேசுகிறேன். நமக்கு ஒரு விஷயத்தை வந்து மில்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயம். பட் ஆனாலுமே வந்து டைம் கன்ஸ்டன்ஸ்னால இப்போ வந்து வீட்டை வேறு லாக் வேறு பண்ணிகிட்ருக்கேன். சத்தம் பேசிகிட்டு இருக்கேன்ல வெளியே கேட்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இந்த ஆகாவடித்தனத்தை தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப நேரம் 10 நிமிஷம் மேலாம் வந்து என்ன கண்டினியூஸாக இப்படி 10 நிமிஷம் வந்து சத்தம் போட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.